கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான், வருஷா வருஷம் புகாரி என்ற பெயரால் பள்ளியில் புகாரி ஷரீஃப் வாசிப்பார்கள். இன்றைக்கு சமூகம் நினைக்கிறாங்க புகாரியை தானே வாசிக்கிறாங்க, சஹியான ஹதீஸ் கிரந்தம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையிலே இந்த புகாரி இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 300ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர். அப்படிப்பட்ட அந்த இமாம் அவர்கள் தொகுத்த அந்த நூலை வச்சுக்கொண்டு அதை மார்க்கம் என்ற ஒரு அடிப்படையில் இபாதத்தின்னு சொல்லிக்கொண்டு அதை வணக்கமாக செய்வது என்பது அது ரசூலுல்லாஹ் காட்டித்தராத வழிமுறை. ஏன் புகாரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதை பெற்றவர்கள் சஹாபாக்கள் அவங்க யாரும் அதை வச்சுக்கொண்டு வாசிக்கல, அது ஒரு நன்மை என்று சொல்லிக்கொண்டு அதை ஓதவில்லை. எதை ஓதினாங்க? அல் குர்ஆனை ஓதினார்கள். அது ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை ஓதுங்கண்டாங்க. அதை தொழுகையிலே ஓத சொன்னாங்க. ஹதீதை தொழுகையிலே ஓத சொன்னாங்களா? ஓத சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமிடுங்கள் என்றார்கள், அதை படித்து கொடுங்கள் என்றார்கள், அதை படியுங்கள் என்றார்கள். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு சுன்னா. குர்ஆனும் ஹதீதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒரு முஸ்லீம் கடைப்பிடிக்க வேண்டிய 2 அம்சங்கள், அடிப்படைகள். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு நாளில் வச்சுக்கொண்டு அதுக்கென்று தபர்ருக் என்ற பெயரால், அதில் பரக்கத் என்ற பெயரால் யாரை ஒருவர் வளைத்திருந்து ஃபுல்லாக வாசிக்கிறதும், நடுவிலே அங்கே போத்தல்கள் வைக்கப்பட்டு தண்ணீர் குவளைகள் வைக்கப்பட்டு அதிலே அவர்கள் அதிலே இருந்து ஒரு பரக்கத் என்ற அடிப்படையிலே அந்த ஓதின தண்ணியை வீட்டுக்கு எடுத்து செல்வதும், அங்கே நேர்ச்சைகள் கொண்டு போய் வைப்பதும் இது நபிகளார் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. இது பிற்பட்ட காலங்களில் சூஃபியாக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை சகோதரர்களே. சூஃபியாக்களிடம் இருந்த ஒரு வழிமுறையாகத்தான் இந்த சிந்தனைகளை பார்க்கிறோம். ஆகவே இந்த சூபித்துவ சிந்தனை என்பது மார்க்கத்துடைய ஒரு அடிப்படையாக மாறாது. எங்களுக்கு தெரியும் 675 மரணித்த அபு முஹம்மது இப்னு அபி ஜம்ரா அல் அந்துலுசி, ஸ்பெயினை சேர்ந்த ஒருவர். இவர் எப்படிப்பட்டவர் என்றா, இவர் ஒரு வாதாடினார். நான் நபியை விழிப்பிலும் சந்தித்திருக்கிறேன் என்று வாதாடிய ஒருவர் தான் இந்த அபு ஜம்ரா. இந்த இப்னு அபி ஜம்ரா தான் உலகத்திலே முதலாக புகாரி ஷரீஃபை வாசித்து பரக்கத்து பெறுவது நல்ல ஒரு காரியம் என்று உருவாக்கினவர். அப்போ 600 ஏற்பட்ட ஒரு பித்அத்து நம்முடைய ஊருக்குள்ளே வந்திருக்குது. இதை காலகாலமாக பரக்கத்துன்னு செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற்பட்ட காலங்களில் அவருடைய சிந்தனைக்குட்பட்ட தாஜுதீன் சுபிக்கி என்று சொல்லக்கூடிய சூபித்துவ சிந்தனைவாதி, அஹ்மது இப்னு முபாரக் சிஜில் மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூபித்துவவாதி, இவர்கள் தான் உலகத்தில் இதை ஹயாத்தாக்கினார்கள். இந்த சிந்தனை வளர்ந்த நம்முடைய ஊருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ இது ஒரு அல்லாஹ்வுடைய தூதரன் வந்த ஒரு கொள்கை கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு புகாரியை வச்சுக்கொண்டு ஒரு வாசிப்பது என்பது அதில் பரக்கத்து பெறுவது ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை கிடையாது. அதை பின்பற்றோம். நீங்கள் புகாரியில் போய் பார்த்தீங்கன்னா ஈமானுடைய பாடம் இருக்கும், கிதாபு தௌஹீதுன்னு ஒரு பாடம் இருக்குது. யாராவது அதை படிச்சிருப்போமா? புகாரில் வரக்கூடிய ஈமான் தௌஹீத் என்ற பாடத்தை படித்தாலே ஒருவன் அத்தனை பிதஅத்துகளையும் ஷிர்கத்தையும் விட்டுட்டு நம்ம அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு சரணடைஞ்சிடுவோம் என்று வந்து விடுவான். அந்த அளவுக்கு இமாம் அவர்கள் தொகுத்து வச்சிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த அதாவது அல் இஅ்திஸாம், அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் கிதாபுல்லாஹ் வசுன்னத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பற்றி பிடிங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பாடத்தை தொகுத்திருக்கிறார்கள். அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமாகத்தான் அவர்கள் விரும்பாத ஒரு செயலைத்தான் இன்றைக்கு மார்க்கம் கொண்டு இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான இந்த புகாரி என்ற ஒரு மஜ்லிஸும் ரசூலுல்லாஹ்விலிருந்து கிடையாது. அப்போ இதுக்கு நாம் நேர்ச்சி அனுப்புவது, இதற்கென்று சொல்லி பரக்கத்துக்காக பொருட்களை அனுப்புவது, அங்கே போய் கலந்து கொள்வது, அதற்கென்று ஒரு விசேடமான ஒரு நாளை வைத்து அவ்வாறான நிகழ்வுகளை செய்வது என்பதெல்லாம் இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதாவது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம், பள்ளியில் ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க. என்ன நிகழ்வுண்டா, ஒரு கூட்டம் அப்படி கூட்டமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறார். மக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று கல்லை வச்சு எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. திருப்பி அவர் சுப்ஹானல்லாஹ் என்ற உடனே எல்லாரும் சுப்ஹானல்லாஹ். அப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ வகையான திக்ர் மஜ்லிஸ் சொல்கிறோமே, அதில் இல்லா புல்லா செலவாத்தெல்லாம் வரும். ஆனால் இவங்க சொன்னது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான். ஆனால் எல்லாரும் கூடியிருந்து வளைச்சிருந்து கல்லை எண்ணிக்கொண்டு அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி மக்கள் கூட்டமோடு செய்து கொண்டிருக்குது. அவங்க சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்கிட்ட பேசி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தன்னுடைய தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போய் சொல்கிறாங்க. அப்போ வளைச்சிருந்த கூட்டம் யாரு?
இவங்க சஹாபாக்கள் கிடையாது. அப்போ ஒரு சஹாபாக்கள் வாழ்கிற காலத்தில் வாழக்கூடிய ஒரு தாபியங்கள் கூட்டம், அவங்களுக்கு தெரியான தெளிவு கிடையாது. இந்த செயலை பார்த்த உடனே வாரார், ஏன் நீங்கள் தடுக்கல? அபு மூஸா அஷ்அரி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்குறாங்க, இந்த பாவத்தை ஏன் நீங்கள் தடுக்கல? நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டுமே. அவங்க பாவத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அபு மூஸா அஷ்அரி சொல்கிறாங்க, பாருங்க, அவருக்கு பட்ட சிந்தனை, நான் அதை பார்த்தேன், லம் அர வல்ஹம்துலில்லாஹ் இல்லா ஹைரன், அல்லாவுக்கு எல்லா புகழும், அதை பார்த்தா நல்லது மாதிரி தான் எனக்கு விளைஞ்சி. பாருங்க, அபு மூஸா அஷ்அரி அவங்களுக்கு அப்படி தோணுது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து அவங்களோட ஆடை இன்னுமே உக்கி இறந்து போகல, அவங்க பாவித்த எந்த பாத்திரமும் உடைந்து போகல, அதற்கு பின்னால் அந்த அளவுக்குள்ள நீங்க அந்த வழிகட்டின் பக்கம் விரைந்து சென்று விட்டீர்களா அவ்வளவு வேகமாக என்று சொன்ன உடனே அந்த மக்கள் சொல்கிறாராம், யா அபா அப்துர் ரஹ்மான் மா அரதினா இல்லா அல் ஹைர், நாங்கள் நலவத்தான் நாடினோம் அப்துர் ரஹ்மானே என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்த்து அந்த கூட்டம் சொல்றாங்க, நாங்கள் நலவன்னு நடித்தான் செய்கிறோம். அப்போ அவர் சொன்னார்கள், வக்கம் மின் முரீதின் லில் ஹைரி ல யுஸீபா, எத்தனை பேர்கள் நலவென்று செய்யக்கூடிய அந்த காரியங்களால் அவர்கள் நலவை பெற முடியாது. அவன் நாம் ஒரு நலவொன்று ஒன்று நினைச்சு கொண்டு செய்கிறதுனால ஒரு நலவொன்று உண்டாகிறார் அவர்களை. இதுதான் சஹாபாக்கள் விளங்கின வழக்கம். ஃபஹமு சஹாபாக்கள் இப்படி தான் அமல்களை விளங்கினாங்க. ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வழிமுறை தவிர வேறொன்ற உலகத்தில் கூட்டவும் இல்லை, இது நல்லதென்றாக அவர்கள் கருதவும் இல்லை. அப்போ நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய ஊர்கள் நடக்கக்கூடிய இவ்வாறான விஷயங்களை நாம் இந்த சமுதாயத்திலிருந்து தடுக்க வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு எங்கள் மீது சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு தெளிவை தர வேண்டும். ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு ரொம்ப விருப்பமானது. இமாம் சுஃபியான் இப்னு அபி உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொன்னது போன்று, அல் பித்ஆ அஹப்பு இலா இப்லீஸ் மினல் மஅசியா, பாவம் செய்கிறவனை விட இந்த மாதிரி பித்அத்து ஷிர்க்கு செய்கிறவன் தான் இப்லீஸுக்கு ரொம்ப விருப்பமா. ஏன் தெரியுமா? அவன் அதை மார்க்கம் பண்ணி செய்வான். பித்அத்தையும் ஷிர்க்கையும் செய்கிறவன் அவன் மார்க்கம் பண்ணி செய்வான். அவன் தௌபா செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாவம் செஞ்சவனுக்கு தெரியும் நாம் தௌபா செஞ்சு மீளலாம், அல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் மீண்டுடுவான். அதனால அவனுக்கு அது ஃபெயிலியர். சைத்தானுக்கு ரொம்ப இப்லீஸுக்கு விருப்பம் யாரு? இந்த மாதிரி ஆக்கள். ஆகவே இந்த சமூகத்தில் உள்ள அப்படிப்பட்ட அந்த சிந்தனை கொண்டவர்களை நாம் கலட்ட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அடிக்கடி இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக